சூர்யா சிவகுமார் அதாங்க சிங்கம் சூர்யா தமிழ்நாட்டிலே இருந்துகிட்டு தமிழ் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு தமிழ் ரசிகர்கள் கொடுக்க அந்த டிக்கெட் பணத்தை வாங்கி சோத்த தின்னுக்கிட்டு தமிழருக்கே துரோகம் பண்ணுவாருன்னு சொன்னா நம்புவீங்களா? பண்ணிருக்காருங்க. இந்த வீடியோட கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னாடி சீமான் அண்ணனுக்கு பெரிய சல்யூட்டுங்க. நேத்து ஒரு பெரிய சம்பவமே பண்ணியிருக்காரு. அதாங்க கிங்டம்னு ஒரு படம், அந்த விஜய் தேவர்கொண்டாவா யாரோ ஒரு ஆள் நடிச்ச படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது தமிழ்நாட்டுல. அது அந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல சிலோன்ல ஹீரோ காலை வச்ச உடனேயுமே இந்த மண்ணுக்கு இயல்பாவே ஒரு குணம் இருக்குது. அதாவது சாதாரண மனுஷன் வந்தா கூட அரக்க குணம் வந்துருமாமா. அப்படின்னா ஈழத்தமிழர்கள் எவ்வளவு கேவலமா அந்த இடத்த சித்தரிச்சு எழுதியிருக்காங்க. சீமான் அண்ணன் விட்டுருவாரா? வச்சாரு பாரு ஆப்பு. நேற்று தியேட்டர்ல ஒருத்தங்கோட அங்க தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகாம பண்ணி அத்தனை பேரும் சீமான் நாம் தமிழர் கட்சியோட ஆளுங்க எல்லாருமே அங்க மெம்பர்ஸ் எல்லாமே அந்த தியேட்டரையே முற்றுகையிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணாத, எடுத்துட்டு போ அப்படின்னு. டிஸ்ட்ரிபியூட்டர் கூட என்ன கேஸ் கொடுத்துருக்காங்க. நீ கேஸை கூட எதையோ கூட, நீ எங்களுக்குன்னு தமிழ் பட்டுன்னு ஒண்ணு இருக்குது, இந்த படத்தை இங்க ரிலீஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னமேட்டுக்கு அவனாச்சும் படத்தை ரிலீஸ் பண்ண வாழை சுருட்டி வச்சுட்டு போயிடுவான்ல. கமல்ஹாசன் ஒரு வார்த்தை பேசணும் அப்படிங்கிறதுக்காக கன்னடா நம்ம படத்தை தக் லைஃப் ரிலீஸ் பண்ணல. அதே மாதிரி சீமான் அண்ணன் செஞ்சு வச்சிருக்காரு. சோ இனிமே தமிழனை பத்தியோ ஈழத்தமிழர் பத்தி எவனாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, அண்ணன் சீமான் இருக்கிறான்னு ஒரு பயம் வரும். நாம இப்போ விஷயத்துக்கு வரேன். ஆரம்பத்துல சூர்யா சிவகுமார் துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லணும். என்ன துரோகம்னா, அந்த கிங்டம் படத்துல சூர்யா சிவகுமார் டயலாக், அதாவது டீசருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்காரு. ஏப்பா, நீங்க எப்பவுமே ஒரு படத்துக்கு கதையை கேட்டுதான் நடிப்பீங்க. அப்போ இந்த கிங்டமோட படத்தை கேட்காமையா இல்ல ஒரு டிஸ்கஷன் பண்ணாமையா அப்படியே பறந்துகிட்டே போய் வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்க, என்னன்னு தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கதையை கேட்டிருப்பீங்க. எனக்கு தெலுங்குல மார்க்கெட் இருக்குதுப்பா, எனக்கும் என் தம்பி கார்த்திக்கும் தெலுங்குல மார்க்கெட் இருக்கு, அதனால நட்புறவு பாராட்டி எங்க படம் மட்டும் ஓடணும், தமிழை இருந்தா என்ன, தமிழை நாசமா போனா எனக்கு என்ன, என் படமே ஓட மாட்டேங்குது, தமிழர் ஓட மாட்டேங்குது, தெலுங்காரனாவது ஓட வேணுங்க அப்படிங்கிற நினைப்புல போயிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்தாரு. ஆனா இந்த துரோகத்தை மட்டும் தமிழர்கள் யாருமே மறக்க மாட்டாங்க. தயவு செய்து ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி தமிழரோட உணர்வை மதிப்பளிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன்.